உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தில் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் இருக்குது. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா அதிரடி படங்கள் இருக்குது, காமெடி படங்கள், ரொம்ப இப்போ டான் படங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனைத்து தரப்புகளையும் மக்களையும் ரசிகர்களையும் கவர்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் வந்தது. 1989 ராஜா சின்ன ரோஜா. அதாவது இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த பாட்டு ராஜா சின்ன ரோஜா சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு தான் சொல்லுவோம். அந்த பாடல் சும்மா பட்டி தட்டி எங்கும் பட்டையை கிளப்பிச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1989 ஏபிஎம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரகுவரன், கௌதமி, அதாவது பழைய நடிகர் ரவிச்சந்திரன், இப்படி பல நடிகர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ராஜா சிவா அதுக்கடுத்து வந்த படம். ராஜா எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் கொடுத்ததுன்னு தெரியும். சிவா படம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கே பாலச்சந்தர் தயாரிப்பில் சிவா படம் வந்தது. சிவா படம் அந்த அளவுக்கு ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காட்டில் கூட அடுத்து ராஜா சின்ன ரோஜா ஏவிஎம் தயாரிப்பில் ஏற்கனவே அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மனிதன், மிஸ்டர் பாரத், நல்லவன், முரட்டுக்கால, அந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்த படம் தான் கொடுத்த ஒரு நிறுவனம் சூப்பர் ரஜினிகாந்துக்கு ராஜா சின்ன ரோஜா படம். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு குழந்தை நட்சத்திரத்தை வச்சேவும் படத்தை ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது டைரக்டர் எஸ்பி முத்துராமன், டைரக்ஷன் விஜய் சதுரபோஸ். அதே இந்த மனிதன் படத்தில் இருந்த அதே ஒரு கேங்கு, அதே ஒரு ரகுவரன், அதே மாதிரி ரகுவரன் இந்த படத்தில் சும்மா மனிதன் படத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான நடிப்பை ரகுவரன் காட்டியிருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதாவது குழந்தை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் பேபி ஷாலினியும் நடிச்சிருப்பார். அவங்க சின்ன குழந்தைய நடிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மையில் ஆணை, அர்ஜுன் படத்தில் தாய்மையில் ஆணை, இது மாதிரி சங்கர் குரு, இது மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜன் ரோஷனில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரெண்டாவது ஒரு முழுக்க குழந்தை நட்சத்திரத்தை வச்சு எடுத்தாலும் கூட அந்த படத்தில் ஒரு புதுமையான அம்சம் பூத்தப்பட்டது. அப்படின்னா முதல்ல இந்தியாவில் கார்ட்டூன்களை வச்சு நேரடியாக கார்ட்டூன்களே வச்சு படத்தை இயக்கியிருப்பாங்க. அதாவது எஸ்பி முத்துராமன் ரொம்ப தத்ரூபமாக இயக்கியிருப்பார். அதாவது பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இப்போ கார்ட்டூன் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதாவது இந்த படத்தில் அந்த ஒரு முழுக்க அந்த ஒரு பாட்டுக்கு, அதாவது ராஜா சின்ன ரோஜா போட்டு காட்டு பக்கம் அந்த பாட்டு முழுக்க கார்ட்டூன். அந்த படத்தை பார்க்குறதுக்கே ஒரு இயற்கையாக தத்ரூபமாக அப்படி இருக்கும். ரெண்டாவது சூப்பர் ரஜினிகாந்தும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய நடிப்பு, இயற்கையான அந்த நடிப்பை, அதாவது காமெடி ப்ளஸ் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிவிழா கொண்டாடிச்சு. கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேலே ஓடி இருக்கு. அதாவது சூப்பர் ஹிட் படம். ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினிக்கும் ஒரு சூப்பர் ஹிட் படம் ராஜா சின்ன ரோஜா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேபி ஷாலினி பார்த்திங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக ரொம்ப அற்புதமாக நடிச்சுப்பார். காமெடிக்கு பார்த்திங்கன்னா கோவை சரளா, எஸ் சந்திரன் பார்த்திங்கன்னா நடிச்சுப்பார். இதில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ரஜினிகாந்த் படத்தில் இருக்க மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்தில் ஒரு ரகுவரன் நிறைய திருமண பண்ணுறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஜினியை அதாவது அந்த வீட்டு ஓனர் ரவிச்சந்திரன் ஒரு கண்ணு தெரியாத மாதிரி நடித்து உண்மையை கண்டுபிடிக்காது. ரஜினிக்கும் தெரியாது. அது மாதிரி இருக்கும்போது உண்மையான வில்லன் யாருன்னு சொல்லி அந்த ரவிச்சந்திரனுக்கு தெரிய வரும்போது அப்போ தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வருது. அதுக்கப்புறம் தான் ரகுவர் தன்னுடைய வில்லத்தனத்தை ரொம்ப அற்புதமாக நடித்து காட்டிப்பார். இந்த மனிதன் படத்தில் எப்படி காட்டிப்பாரோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அதாவது ரகுவர் ஒரு காமெடியான ஒரு ஸ்டைலிஷான வில்லனாக கடைசியில் ரொம்ப ஒரு கொடூரமான வில்லனாக வர்ற மாதிரி அந்த படத்தில் ரொம்ப காட்டிப்பார். அது மாதிரி பாடல்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாடல் இருக்கட்டும் ஒரு பெரிய கிட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எழுச்சியை உண்டாக்குற மாதிரி பொதுவாக அதாவது ஒரு கருத்துக்கள், ஒரு சமுதாய புரட்சிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி. அதாவது படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாடல்கள் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாடலும் சரி, அந்த இசையமைக்கவும் சரி. ஏன்னா அப்போ அந்த ரஜினிகாந்த் வீட்டில் இருக்கிற ரவிச்சந்திரனோட பிள்ளைங்க அந்த போதை பழத்துக்கு அடிமையாகி வில்லன் கையில் சிக்கும்போது ரஜினிகாந்த் அந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் கொடுத்து முடிக்கும்போது அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸ் வழக்கம் போல் ரஜினிகாந்த் தன்னுடைய உரிய பாடியில் கிளைமாக்ஸ் கொடுத்துருப்பாரு. அது மாதிரி கௌதமி அவங்களோட ஜோடியா ரொம்ப அற்புதமாக, அதாவது அவங்க குரு சிஷ்யன் பணக்காரன் அந்த மாதிரி வரும்போது இதுலேயும் கொஞ்சம்
ரொம்ப அற்புதமாக கௌதமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் முழுக்க முழுக்க அது ரஜினிகாந்த் சுற்றி தான் கதை அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் படத்தில் வந்து ரஜினிகாந்த் தான் மாஸ் சம்பவம் பண்ணுவார். அதே மாதிரி தான் இதுலேயும் ரஜினிகாந்தை சுற்றி தான் படங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை வந்து ஒரு ஸ்டைலிஷாக காட்டியிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஊட்டி அந்த மாதிரி இடத்துல லொக்கேஷனை காட்டும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு இளமையான தோற்றத்தில் ரொம்ப அற்புதமாக இருப்பார். படம் வந்து ரொம்ப ஒரு வெள்ளி விழா கொண்டாடும் படம். ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மேலும் ஒரு தன்னோட அவரோட மார்க்கெட்டை உச்சத்துக்கு சென்ற படம். பார்த்தீங்கன்னா 2வது எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், அவரோட டைரக்ஷன் ஏவிஎம் இந்த மாதிரி இருக்கும்போது படம் வந்து உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் ஆகி பெரிய வெற்றி கொடுத்து ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பு, அதாவது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு காமெடி ஆக்ஷன் கலந்த ஒரு படத்தை எஸ்பி முத்துராமனுக்கு ரஜினிகாந்துக்கு வந்து வழங்கிட்டார். இந்த படம் வந்து கார்ட்டூன் படம், இந்தியாவிலேயே முதல்ல கார்ட்டூன் படத்தினால இந்த படத்தை நடந்து பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? அதை பற்றி கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அது நன்றி, வணக்கம்.